வணக்கம். நலமெல்லாம் தரக்கூடிய நவராத்திரி நாள்களில் இருக்கிறோம். நவராத்திரியின் 6ஆம் நாள் வழிபாடு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நவராத்திரியின் 6ஆம் நாளில் அம்மனை கார்த்தியாயினி அலங்காரத்தில் அலங்கரிக்க வேண்டும் என்பது ஐதீகமாகும். போர்க்கடவுள் என்று அவளை அழைப்பார்கள். மகிஷாசுர மர்த்தினி என்றும் சண்டிகா தேவி என்றும் 6ஆம் நாளில் அன்னையை அழைப்பது வழக்கம். சிவந்த ஆடை அணிந்து சிங்கத்தின் மீது ஆரோகணித்து வரும் அன்னை 4 அல்லது 8 திருக்கரங்களுடன் காட்சி தருவார். முன்னிரு கரங்களும் அபய மற்றும் வரம் தரும் முத்திரைகளை கொண்டிருக்கும். மற்ற கரங்களில் வெவ்வேறு ஆயுதங்களை அன்னை தரித்திருப்பாள். சிவந்த நிற ஆடையால் அன்னையை அலங்கரிக்க வேண்டும். வெள்ளை நிற இனிப்புகளை அன்னைக்கு படையிலிடலாம். தேங்காய் புட்டு, பால் பாயசம் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம். ராஜ்மா சுண்டல், பச்சை பயிறு சுண்டல் ஆகியவற்றையும் படையிலிடலாம். தேன், ஆரஞ்சு, மாதுளை பழங்களை படைக்கலாம். சிவந்த நிற பூக்களால் அன்னையை அலங்காரம் செய்ய வேண்டும். அன்னை பெயரை எழுதிய கோலத்தை இட வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. நீலாம்பரி ராகத்தில் பாடல்களை இசைத்து இந்த நாளில் அன்னையை வழிபடலாம். சரி, இது தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னா, அன்னையை வழிபட வேண்டிய மந்திரம் ஒன்றும் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, ஓம் சிசித் வஜாயே வித்மகே வஜ்ரஹஸ்தாய தீமகி தன்னோ கௌமாரி பிரச்சோதயாத். இதுதான். இப்படியெல்லாம் செஞ்சு அன்னையை வழிபட்டால், அப்படி வழிபடுவோருக்கு மனோதைரியம் கூடும், நல்ல அறிவு கிடைக்கும், நல்ல செல்வ வளம் கிடைக்கும், நிறைந்த இன்பம் கிடைக்கும், வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. எனவே இந்த 6ஆம் நாளில் அன்னையை வழிபட்டு நீங்களும் எல்லா வளங்களையும் பெற வேண்டும் என வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.